குழந்தை பிறக்க போகுது அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சோன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா எனக்கு சின்ன வயசுலேருந்து அம்மா இல்லையா, சரி பிறக்க போகாது அம்மா தான் பிறக்கும் அப்படின்னு நினச்சிருந்தேன். அவங்களுக்கு பெண் பிள்ளை பிடிக்காது. கல்யாணம் ஆகிட்டு நல்லா தான் போயிட்டு இருந்தது ஒரு வருஷம் வரைக்கும். திடீர்னு ஒரு வயசாக இருக்கும்போது இப்போ வந்து கொரோனா போயிருக்காரு. அவங்க அம்மா சொல்லாமல் இல்லாமல் போயிட்டாங்க. இவங்க அம்மா வந்துட்டு ஒரு வயசுலேயே விட்டு போயிட்டாங்க. அவங்க விட்டு போகிற நேரம் கொரோனானால என்னால் வேலையும் எங்கேயுமே கிடைக்காது. சரி நம்ம பார்த்துக்கோ, அவங்க வந்துடுவாங்க, என்ன ஏதுன்னு புரிய வச்சு நம்ம மாற்றிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு நான் இருந்தேன். திடீர்னு பார்த்தா அவங்களுக்கு கல்யாணம் ஆச்சுன்ட்டு சொல்லிட்டாங்க. ஐயோ, எட்டு மாதமோ 10 மாதமோ அந்த மாதிரி டைமில் தான் எனக்கு தெரியும் அவங்க கல்யாணம் ஆயிடுச்சுன்ட்டு. பட் அந்த வழியும் தாங்கிட்டு நடக்க மாட்டான் என்ன ஏதுன்ட்டு எல்லா ஹாஸ்பிட்டலும், பேபி ஹாஸ்பிட்டல் முதல் கொண்டு தமிழ்நாட்டில் இருக்க எல்லா ஹாஸ்பிட்டலும் ஏறி 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 பார்த்துட்டேன். ஆனால் ஏறி பார்க்கும்போது என்னென்னாக்கா, நான் ஒரு நார்மல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்கணுன்னா கூட கையில் காசு இருக்கும். அரசாங்கிட்டு போய் எல்லா ஐட்டையும் போயிட்டு நிற்கிறேன். ஒரு 2 வயசு ஆகிடுச்சு. சரி எனக்கு ஏதாவது, ஏன்னா ஏதோ ஒன்று சப்போர்ட் கிடைச்சா தான் மேம் நம்ம இது பண்ண முடியும். நான் ஆணாக இருக்கனால என் குழந்தைய யார் வீட்டில் விடும், உங்களுக்கு புரியுதுங்க. அவங்களுக்கு ஃபேமிலி இருக்கும். இவ எப்படி வந்து கொடுக்கவும் முடியாது, குழந்தைய பக்கத்தில் கூட கொடுக்க முடியாது. ஏன்னா நான் ஆணாக இருக்கேன், சண்டை வந்துடும், பிரச்சனை இருக்குது நிறையா. கருணை மார்பில் சுனை கொண்டவர் யார் அன்னை பாலென்றாலே அருளி. நீங்க சொன்னீங்க அவங்க வீட்ல இருந்து போயிட்டு ஒரு 8 மாசத்துலயே கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஆனா அப்ப உங்களுக்கு விவாகரத்து எதுவுமே ஆகல. விவாகரத்தில் எதுவுமே ஆகலை. நீங்க லீகலா மூவ் பண்ணிருக்கலாம்ல, அப்போ கேஸ் கொடுத்துருக்கலாம். நீங்க சொல்றது ரைட். நான் எந்த மனநிலையில இருக்கேன், நான் ஓடி போய் சண்டை போடுற இடத்துலயோ இல்ல. ஏன்னா நான் ஓடினா கூட இவ்வளவு தூக்கிட்டு தான் ஓட முடியும். எனக்கு பசிதான் என்ன ஏதுன்னு எதுவுமே சொல்ல தெரியாது. ஏதாவது சொன்னாவது என்ன ஏதுன்னு பிரச்சனை தெரியும். அப்படின்னு இருக்கும்போது நான் என்ன இது பண்ண முடியும்? கேப் புக் பண்ணீங்கன்னா இனி அதை ரெட் டாக்ஸில புக் பண்ணுங்க. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. CSE with specialization in AI and ML, data science, cybersecurity and more. உதயம் பருப்பு வகைகள் சீக்கிரம் வைக்கிறதால கேஸ் செலவும் மிச்சம், நேரமும் மிச்சம். கலாட்டா வியூவர்ஸ்க்கு வணக்கம். சமீபத்தில் வந்து நம்ம தமிழா ஷோவில் வந்து ஒரு டாபிக் பற்றி பார்த்தோம். அது எப்படின்னா ஆட்டிசம் சைல்டு அவங்களோட பேரண்ட்ஸோட சேர்ந்து ஒரு டாப்பிக்கில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க. அதில் அகமத் பாஷான்ற ஒரு நபர் பேசின ஒரு விஷயம் வந்து நம்ம எல்லாருமே ரொம்ப உருக்கமாக்கிடுச்சு. அவரோட ஸ்டோரி நம்மளால கேட்கவே முடியல, அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா அவர் வந்து ஒரு பெண் பிள்ளை, 9 வயசு பெண் பிள்ளைய தனியாக வளர்த்துட்டு வராரு. ஏன்னா இந்த கண்டிஷனில், ஒரு ஆட்டிசம் கண்டிஷனில் குழந்தை பிறந்ததுனால அவங்க மனைவி வந்து விட்டுட்டு போயிடுறாங்க. ஸோ விவாகரத்து வாங்கிடுறாங்க. ஸோ இந்த கண்டிஷனில் இருக்க ஒரு பெண் பிள்ளைய 9 வருஷமாக தனியாக கஷ்டப்பட்டு வளர்த்துட்டு இருக்காரு. ஸோ அவர்கிட்ட நம்ம நிறைய விஷயங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வணக்கம் சார். வணக்கம் சார், உங்களை பற்றி சொல்லுங்கள். நீங்கள் பிறந்து வளர்ந்தது எல்லாமே எங்கே? நான் பிறந்து வந்தது எல்லாமே சென்னை தான். எனக்கு மதுரையில் தான் இது பூர்வீகம். ஹோம்லேயே சின்ன வயசுலேருந்து வடப்பள்ளினா ஹோமில் இருந்து படித்து ஒரு 15 வயசு வரைக்கும் அப்படியே. அதுக்கப்புறம் ஹோமில் இல்லை, வெளியே வந்துட்டேன். வந்துட்டு 10 இயர்ஸ் வரைக்கும் ஹோமில் தான் இருந்தீங்க. ஓகே. அதுக்கப்புறம் வெளியே வந்து டெய்லர் என்ன வேலை கிடைக்குதுன்னு பார்த்தேன். எனக்கு செட் ஆனது டெய்லர் வேலை தான். சரி ஓகே, அதையும் கற்றுக்கிட்டு ஃபுல்லாகவே எங்கள் அம்மா சின்ன வயசுலேயே இறந்துட்டாங்க. எங்கள் அப்பா இறந்து 10 வருஷம் ஆகுது. ஓகே. எனக்கு கூட பிறந்தவங்க 2 பேர் அண்ணனுங்க. எங்கள் அப்பா 3 பேரையும் ஹோமில் தான் போட்டார். 3 பேரும் ஹோமில் தான் வளர்ந்தோம். 3 பேருமே அப்பா ஹோம்ல விட்டுட்டாரு. அப்பா இறக்கிறதுக்கு முன்னாடிலேருந்தே ஹோம்ல தான் இருக்கீங்களா? ஆமாம். நாங்கள் எனக்கு 4 வயசு 5 வயசு இருக்கும்போதே ஹோமில் எடுத்து பேசியிருக்கேன். ஸோ நான் ஒரு 15 வயசு வரைக்கும் அங்கே வளர்ந்து அதுலேருந்து வெளியே வந்துட்டு இருக்கிற என்ன வேலை கிடைக்கும் பார்த்துட்டு நான் எல்லாருமே தினக்கூலி தான். யாருமே செட்டில்டு அப்படின்னு சொல்ல முடியாது. 2 பேருமே கூட பிறந்த 2 பேருமே. அதுக்கப்புறம் எங்கள் அண்ணன் தான் எனக்கு பார்த்து அரேஞ்ச் மேரேஜ் தான். சரின்ட்டு கல்யாணம் பண்ணி ஒரு 25 வயசு வரைக்கும் வேலை பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் கல்யாணமும் பண்ணி வச்சேன். நல்லா தான். இதுக்கு நான் நினச்சது வேறு, எல்லாத்தோடைய எக்ஸ்பெக்டேஷன் வேறு மாதிரி இருக்கும். என்னோட எக்ஸ்பெக்டேஷன் அதை விட ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது. ஏன்னா வளர்ந்தது ஹோம்லன்றப்போ இனிமேல் ஒரு ஃபேமிலின்றப்போ நம்மளோட இது வேறு. சரி அப்படியே லைஃப் கல்யாணம் ஆகிட்டு போயிட்டு இருந்து மாறிடும் அப்படின்னு நினச்சி நான் இன்னொரு கட்டத்தில் போயிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் குழந்தை பிறக்க போகுது அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சோன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷம்.
எனக்கு சின்ன வயசுலேருந்து அம்மா இல்லையா, ம். சரி பிறக்க போகாது அம்மா தான் பிறக்கும் அப்படின்னு நினச்சிருந்தேன். அவங்களுக்கு பெண் பிள்ளை பிடிக்காது. யாருக்கு? உங்க அவங்களோட அம்மாவுக்கு ஆம்பளை பிள்ளை தான் பிறக்கும் அப்படின்ட்டாங்க. உங்க ஒய்ஃபோட லைக் ஆமா. எக்ஸ் ஒய்ஃபோட அவங்க அம்மா அம்மாக்கு பெண் பிள்ளை பிடிக்காது. பிடிக்காது, ஆண் பிள்ளை தான் பிறக்கும் அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்தாங்க. அப்பயே சொன்னேன் பொன் பிள்ளை தான் பிறக்கும், ஆண் பிள்ளை பிறந்தா என்ன பொன் பிள்ளை, எனக்கு பொன் பிள்ளை தான் பிறக்கும் நான் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி. உங்களுக்கு ஒரு அது ஆசை அம்மாவா ஆமா. பிறக்கணும் அப்படின்னு. அது வரைக்குமே எந்த ஒரு இது இல்லாமல் நல்லா போயிட்டு இருந்தது லைஃப். அதே மாதிரி நான் என்ன நினச்சனோ அது கிடைக்கும்போது அதை விட சந்தோஷம் வேறு எதுவுமே இல்லை. பெண் குழந்தையா பிறந்தது. ஆமாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் அந்த அந்த ஒரு வருஷம் சண்டை இல்லாமல் நிம்மதி அந்த வாழ்க்கை ஒரு 6 மாசமா கொஞ்சம் கொஞ்சமாக பிரச்சனையாக இருந்துச்சு. இப்போ அடுத்து அவங்க ஃபேமிலி சைடு இப்போ அரேஞ்ச் மேரேஜ் தானே சொன்னீங்க, அவங்க ஃபேமிலி வந்து எப்படிப்பட்ட பேக்ரவுண்டு உங்களுக்கு எப்படி தெரிய வந்துச்சு? அவங்களும் அதே பக்கத்து அந்த ஊர் தான், மதுரையில் அந்த இதில் தான் இருந்தாங்க. ம். ஸோ இப்படி பார்க்கும்போது பொண்ணு இருக்குதுன்னா என் தம்பிக்கு அவங்களே கேட்டாங்க, அவங்களே தான் என்ன கேட்டாங்க, உங்கள் தம்பி வந்துட்டு என் பொண்ணு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கேட்டு தான் இது பண்ணேன். அதனால தான் எங்கள் அண்ணனை வச்சிருந்து சம்மதம் பண்ணி ஒத்துக்கிட்டான். எனக்குமே வெளியில் வந்துட்டு அப்பா யாராச்சும் சாப்பாடை பற்றி கவலை இல்லைனாக்கா நம்ம ஏதோ ஒரு சுற்றிட்டு நம்ம லவ் பண்ணி ஏதோ ஒரு அந்த ஜாலியில் சுற்றிட்டு இருப்போம். நம்ம தான் ஓடணும், நம்ம தான் எல்லாமே பார்க்கணும், அதுக்கு டைம் இருக்காது நம்மளுக்கு. அதனால் சரி ஓகே, நான் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணது கல்யாணம் ஆயிடுச்சுன்னா எல்லாரும் மாதிரியும் ஒரு கம்பீரம் தானே அது. கண்டிப்பா கண்டிப்பா, நமக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கு, நம்மளை பார்த்துக்க ஆள் இருக்காங்க. நம்ம எல்லாரோடைய நீ இதை செய்யின்னு சொல்லி எல்லாருமே நம்மள சொல்லும்போது இப்போ நம்ம ஒரு இடத்துல வரும்போது ஆனால் நம்ம சொல்கிறது கேட்கறதுக்கு ஒரு குடும்பம் இருக்குல்ல, அந்த மாதிரி தான் நான் நினச்சேன். ஆனால் எக்ஸ்பெக்டேஷன் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருந்தது. கிடைக்காத விஷயத்த கிடைக்கும்போது அது கொஞ்சம் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனாக இருந்துச்சு. உங்களோட பேசிக் ஆசைகள் என்ன இருந்துச்சு கல்யாணம் ஆகுறப்போ? என்னெல்லாம் இருந்துச்சுன்னு கேட்குறேன். நீங்க ஒன்று நினச்சிருப்பீங்களே, பேசிக்காக இதுதாங்க நான் நினச்சேன், எதிர்பார்த்தேன் அவங்க கிட்ட அப்படின்ற மாதிரி. நம்மளை பார்த்துக்க ஒருத்தங்க இருக்காங்க, நம்ம சொன்னால் செய்கிறதுக்கு ஒருத்தங்க இருக்காங்க. ம். அவங்கள என்ன ஏதுன்ட்டு புரிஞ்சுட்டு அவங்கள எந்த உதவியாக இருந்தாலும் எல்லாமே எனக்கு என்ன அவங்களுக்கு வேலைக்கு போகாமல் எல்லாமே நான் வச்சு அவங்கள பார்த்து நல்லா பார்த்துக்கணும், அந்த ஒரு இதுதான். ம். அந்த எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் தான் நான் இது பண்ணேன். கல்யாணம் ஆகிட்டு நல்லா தான் போயிட்டு இருந்தது ஒரு வருஷம் வரைக்கும். அதுக்கப்புறம் சொன்ன மாதிரி பெண் குழந்தை பிறந்து, ஆனால் அந்த பெண் குழந்தை பிறந்ததுக்கு ஒரு 6 மாசமா கொஞ்சம் வாக்குவாதம் வாய் சண்டை போயிட்டு இருந்தது. திடீர்னு ஒரு வயசாக இருக்கும்போது அது இப்போ வந்து கொரோனா பீரியட், அவங்க அம்மா சொல்லாமல் இல்லாமல் போயிட்டாங்க. என்ன ஏதுன்னு தெரில, இவங்க அம்மா ஆமா. பாப்பாவோட என்ன ஏதுன்னு தெரில. சரி நானும் நார்மல் சண்டை தான் வந்துருவாங்க. அப்போ இந்த குழந்தைய அந்த நார்மல் சண்டைனா கூட அந்த குழந்தைய எப்படி பார்க்குறது? அப்ப அவங்களுக்கு என்ன ஒரு 6 மாசம் தான் குழந்தை பிறந்தது. குழந்தை பிறந்து ஒரு வயசு 6 மாசம் வரைக்கும் சண்டை சின்ன சின்ன சண்டையாக போயிட்டு இருந்தது. ஒரு வருஷம் ஆனதுக்கப்புறம் பெரிய சண்டையாக அவங்களுக்கு பெரிய ஒரு இதாக வெறுத்து போயிடுச்சா இல்லை அவங்கள வீட்டில் சொல்லி வேணான்ட்டு இது பண்ணாங்களா என்னன்னு தெரியல. சரி நானும் அவங்க விட்டு போகிற நேரம் கொரோனானால என்னால் வேலையும் எங்கேயுமே கிடைக்காது. சரி நம்ம பார்த்துக்குவோம், அவங்க வந்துடுவாங்க, என்ன ஏதுன்னு புரிய வச்சு நம்ம மாற்றிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு நான் இருந்தேன். திடீர்னு பார்த்தா அவங்களுக்கு கல்யாணம் ஆச்சுன்ட்டு சொல்லிட்டாங்க. ஐயோ. ஆனா விவாகரத்து அப்ப வாங்கலையா? விவாகரத்து வாங்கலை. ஆனா இந்த சட்டப்படி அப்போ நீங்க போய் கேட்டிருக்கலாமே, அப்ப கல்யாணமே பண்ணக்கூடாது தானே? அதை போய் கேட்டது தான், அவங்க கல்யாணம் பண்ணிட்டாங்க. எனக்கு அதுக்கப்புறம் கேட்டு என்ன இங்க பிரயோஜனம்? இருந்து எவ்வளவு நாள் கழிச்சு கல்யாணம் பண்ணாங்க? அவங்க போயிட்டு ஒரு 8 மாசமோ 10 மாசமோ அந்த மாதிரி டைம்ல தான் எனக்கு தெரியும் அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்ட்டு. அதுக்கப்புறம் நான் போய் அவங்கள எனக்கு அந்த இதுவே இல்லை, எப்படி கூப்பிட்டு வர முடியும் அப்படின்ற ஒரு இதில் இவளை பார்க்கறதுக்கு. ஏன்னா என்னால் அதை யோசிக்கிறது கூட முடியல இவளை பார்த்து நிற்கும்போது. பட் அந்த வழியும் தாங்கிட்டு இவளுக்கு நடக்க மாட்டா என்ன ஏதுன்ட்டு எல்லா ஹாஸ்பிட்டலும், பேபி ஹாஸ்பிட்டல் முதல்ல கொண்டு தமிழ்நாட்டில் இருக்க எல்லா ஹாஸ்பிட்டலும் ஏறி பார்த்துட்டேன். ஆனால் ஏறி பார்க்கும்போது என்னன்னாக்கா, நான் ஒரு நார்மல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்கணுன்னா கூட கையில் காசு இருக்கணும். கண்டிப்பா. அங்கே டைப்பரோ சாப்பாடோ தரமாட்டாங்க. இவங்க கண்டிஷன் வந்து பிறந்தப்பவே இப்படிதான் இருந்ததா? பிறந்தப்போ நார்மலாக தான் மேம் இருந்தா. பிறந்தப்ப நான் எந்த பிரச்சனையும் இல்லை. பிறந்தப்போ நார்மலாக தான் இருந்தா. அந்த அவங்க தாய்ப்பால் ஊட்டி வளர்க்குறது, வந்து கொஞ்சுறது, இதெல்லாம் நார்மலாக இருந்தாலே ஓகே. என்னன்னாக்கா தொட்டிலே போட்டு வச்சதுனால கால் நரம்பெல்லாம் கொஞ்சம் டைட் ஆகிடுது.
அவங்க பொண்ணு ஓகே. அதனால ஆனா தான் பிறந்தப்ப குழந்தை நார்மல் குழந்தை தான் பிறந்ததா? நார்மல் குழந்தை தான் பிறந்தது. யாருமே எதுவுமே சொல்ல. எல்லா ஸ்கேனுமே எந்த கண்டிஷன் இருக்குன்னு சொல்லல. ஒவ்வொரு மாசத்துக்கும் நான் பார்த்து ஸ்கேன் ஒவ்வொரு மாசமும் ஸ்கேன் எடுத்து எல்லா மாசமும் செக் பண்ணேன். வயித்துல இருக்கப்பயா? ஆமா. எந்த ப்ராப்ளமும் இல்லை, நல்லா தான் இருக்கு. சரி இந்த மாதிரி ஆயிடுச்சுன்ட்டு நான் கவர்மெண்ட் போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் அங்கே இருந்தாலுமே நம்மளுக்கு காசு தேவை. இப்போ நான் வேலையை பார்ப்பேனா, இவளுக்கு இதுவை பார்ப்பேனா, மருத்துவத்தை பார்ப்பேனா. ஆனால் அன்னைக்கு அரசாங்கிட்டு போய் எல்லா ஐட்டையும் போயிட்டு நிற்கிறேன். ஒரு 2 வயசு ஆயிடுச்சு. சரி எனக்கு ஏதாவது, ஏன்னா ஏதோ ஒன்று சப்போர்ட் கிடைச்சா தான் மேம் நம்ம இது பண்ண முடியும். எனக்கு அம்மா அப்பா இல்லை, அண்ணன் தம்பி அப்படின்றது யாருமே கூட இல்லை, சொந்தக்காரங்களும் இல்லை. 2வது நான் ஆணா இருக்கனால என் குழந்தைய யார் வீட்டில் விடும், உங்களுக்கு புரியுதுங்க? அவங்களுக்கு ஃபேமிலி இருக்கும். இவ எப்படி வந்து கொடுக்கவும் முடியாது, குழந்தைய பக்கத்துல கூட கொடுக்க முடியாது. ஏன்னா நான் ஆனா இருக்கேன், சண்டை வந்துடும், பிரச்சனை இருக்கு நிறைய. கருணை மார்பில் சுனை கொண்டவர் யார் அன்னை பால் என்றாலே அருளி. சரி, இப்ப பாப்பாக்கு ஆட்டிசம்ன்றது உங்களுக்கு எந்த ஸ்டேஜ்ல தெரிய வந்துச்சு? எந்த வயசுல தெரிய வந்துச்சு? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொன்னா ஆட்டிசம்னா என்னன்னே தெரியாம ஒன்று. ஏன்னா எனக்கு நம்ம வந்துட்டு ஒரு ஃபேமிலி கூட யார் கூடயோ குழந்தைய பார்த்துருந்தா என்ன பிரச்சனை இருந்துச்சுக்கும். சரி இந்த மாதிரி முட்டி போடலை தவறலை அப்படின்றப்போ ரொம்ப இதாகிடுச்சு. ஒருவேளை கவனிக்காதனால தான் அந்த மாதிரி இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு போய் பார்த்தேன். பட் அங்கே கூப்பிட்டு போய் தங்கி பார்த்ததுமே அவங்க இல்லை நான் தங்க மாட்டேன், நான் வீட்டுக்கு தான் போவேன் அப்படின்னு சொல்லி அவங்க ஹாஸ்பிட்டல் பக்கமாக வந்து பார்த்துட்டு அவங்க இருந்தப்ப ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போய் பார்த்தேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் போய் பார்த்துட்டு அவங்க இந்த மாதிரி ஃபிசியோதெரப்பி பண்ணணும்ப்பா, இந்த பிரச்சனை இருக்குது. ஏன்னா டாக்டர் சொல்லும் போதுமே எனக்கு புரியல, எனக்கு அப்படின்னா என்னன்னே தெரியல. இது பேர் தான் சொல்கிறாங்க, இது ஆட்டிசம்னாக்கா இந்த மாதிரி தான் இருப்பான்றது இப்போதான் இந்த சமுதாயத்தை நோக்கி பார்க்கும்போது தான் தெரியுது ஆட்டிசம்னா இதுதானா அப்படின்றது தெரியுது. டாக்டர் சொல்லும்போது கூட இவங்க ஏதோ ஒரு பேர் சொல்கிறாங்க, இது இப்படி இருக்கும் அப்படின்றது தான் தெரியும். இதுக்கப்புறம் இதை என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டோன்னா, நீங்கள் இங்கே வந்து இருந்து டெய்லியும் பார்க்கணும். என்னோட வீடு இது பெரும்பாக்கம். நான் இங்கே பேபி ஹாஸ்பிட்டலும் பார்க்கணுன்னா ஒன்று அவங்க ஸ்டே பண்ணணும். ஸோ அவங்க என்ன நினச்சாங்கன்னு தெரில, என்ன பேசிட்டாங்கன்னு தெரில. இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம், என்ன எதுன்னு சரி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். சப்போர்ட் பண்ணுறோமா என்ன எதுன்னு பார்ப்போமா, குழந்தைய சரி பண்ணும். எல்லாமே சரின்னு தான் சொன்னாங்க. ஏன்னா அப்படி சொல்லும்போது நம்ம சரி ஓகே இது இருக்காங்க டாக்டர் புதுசாக ஏதோ பேர் சொல்கிறாங்க, அதுவும் சரி பண்ணிடலான்னு தான் சொன்னாங்க. சரி பண்ணிடலாம் அப்படின்னு மாதிரி தான் சொன்னாங்க. பட் அதுக்குள்ள என்ன ஆச்சுன்னு தெரியல. ஒரு வயசு ஆனதுக்கப்புறம் அவங்க சொல்லாமல் இல்லாமல் போயிட்டாங்க. தூங்கி நின்னேன், சொல்லாமல் இல்லாமல் போயிட்டாங்க. சண்டை எதுவுமே இல்லை? சண்டை தூங்கி நிற்கும்போது நான் எந்த மாதிரி இல்ல அதுக்கு முன்னாடி ஏதாவது சண்டை வாக்குவாதம் இருந்துச்சோ அப்படின்னு கேட்டேன். எதுவுமே இல்லை, சொல்லாமல் இல்லாமல் போயிட்டாங்க. நான் எங்கே என்ன ஏதுன்னு விசாரிக்கும் போது ஃபோன் எடுத்து நான் எங்கள் வீட்டில் இருக்கேன் வரமாட்டேன் அப்படின்னு. சரி நார்மல் சண்டை தான் போல இருக்கு. ஆனால் அதே சமயத்தில் நம்ம அந்த ஹாஸ்பிட்டலில் போயிட்டு பார்த்துட்டு ரொம்ப அவங்க இதை ஃபாலோ பண்ண சொன்னாங்கன்னா எப்படி ஃபாலோ பண்ணுறது அப்படின்ற ஒரு சேலஞ்ச் இருந்தது. இவங்களை கூப்பிட்டு வர்றதா, இவளை இது பண்ணுறதா, ஏன்னா அவங்க போனால் சண்டை போட்டு போனால் யாரையும் அவள் சீக்கிரம் கூப்பிட்டு வர முடியாது. சரி நான் இவ பக்கம் திரும்பி இவளை போய் இது பண்ணுவோம், அவங்க நார்மல் ஆகிட்டுனா வந்துடுவாங்க அப்படின்றது தான் ஒரு இதாக இருந்தது. இவளை தூக்கிட்டு நான் ஹாஸ்பிட்டலு கையுமா சுற்றினா எனக்கு காசு வேணும், இல்லை யாராச்சும் சப்போர்ட் வேணும் கண்டிப்பா. ஏன்னா என்னோட வேலை டெய்லர் வேலை, பார்த்துக்கிறதுக்காச்சும் ஒரு ஆள் தேவையில்லை. கண்டிப்பாக அவங்களுக்கு அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை இருக்குன்னு தெரியும். ஆக்சுவலி அவங்க போயிட்டு ஒரு கொஞ்ச நாளைக்கு அப்புறம் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லி நியூஸ் வந்தது. அன்னைக்கு அவங்க விட்டு போனதுக்கு காரணம் வந்து ஃபர்ஸ்டே பெண் குழந்தை வேணான்னாங்க. பெண் குழந்தை அவங்க நினைச்சது ஆண் குழந்தை, ஆனா பெண் குழந்தை தான் பிறந்திருக்குன்றப்போ அவங்களுக்கு பாதி இதாயிடுச்சு. யாருக்கு? அவங்க ஒய்ஃப்க்குமே லைக் உங்க எக்ஸ் ஒய்ஃப்க்குமே விருப்பம் கிடையாது அதுல. அவங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா கூட குழந்தை எந்த தாய்க்கும் அந்த மாதிரி சொல்ல முடியாது, எல்லாருக்குமே ஒரு இது தானே. பட் அவங்களுக்கு அதுவே சொல்லி சொல்லி இது பண்ணியிருந்தா, ஒருவேளை அவங்களோட அம்மா அப்பா அப்படி சொல்லி இது பண்ணியிருந்தா அந்த வெறுப்பு வர வர சரி அப்படின்ற அது அவங்களையும் குறை சொல்ற மாதிரி இல்லை மேம். ஏன்னா நம்ம என்னதான் சொன்னாலும் என்ன நடந்தது ஏதுன்றது தெரியாது.
போயிட்டாங்க, கல்யாணம் பண்ணிட்டாங்க. சரி ஓகே, அவங்களோட எண்ணங்கள் அதான் இருந்ததுன்னா, இப்போ என்னுடைய வேலைகள்னு ஒன்று இருக்குல்ல, நான் அதை பார்த்து ஓடணும்ல. ஆனால் இந்த வழியில அந்த வழி கொடுக்கும்போது ரொம்ப பெருசாக தான் இருந்தது. ஆனா இதுதான் காரணமா? என்ன காரணம் கடைசியில சொன்னாங்க? நீங்க கேட்டீங்களா? போய் லைக் குழந்தை கேக்குறதோ ஏஞ்சி நடக்க மாட்டாங்க அப்படின்னு. ஏன்னா டாக்டர் சொன்னது அந்த பேர் சொன்னார், ஆட்டிசமா அந்த மாதிரி இருக்கு, பிசியோதெரப்பி ஒரு பண்ணுங்க. வருஷம் ஒரு வயசுலயே சொல்லிட்டாங்க இந்த மாதிரி. ஒரு வயசு நான் பிசியோதெரப்பி பண்ணா நடக்கலாம், ஆனா ரொம்ப வருஷம் ஆகும், கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்படின்னு தான் சொன்னாங்க. இவன் நடக்க மாட்டான்றது இது மட்டும்தான் தெரியும். இவன் குழந்தை நடக்க மாட்டா போல இருக்கு, இது பண்ண மாட்டா அப்படின்னு அவங்க வீட்டில் அவங்க சொல்லி. ஏன்னா எல்லாமே எல்லா பெண்ணுமே அவங்க அம்மாட்ட வீட்டில் என்ன நடக்குது சொல்றது தானே. அதுக்கப்புறம் அவங்க என்ன நினைச்சாங்கன்னு தெரியல, போயிட்டாங்க, போயிட்டு வேற கல்யாணம் பண்ணிட்டாங்க. ஆனா சரி, அதுக்கப்புறம் நான் இவளை பார்க்க ஆரம்பிச்சேன். இவளை பார்க்க ஆரம்பிக்கணும்னா எனக்கு கவர்மெண்ட் கிட்ட இருந்து ஏதாவது சப்போர்ட் வேணும். எனக்கு என் கூட இருக்கவங்க ஓனரு இந்த மாதிரி இருக்கு, நீ போயிட்டாங்கனாக்கா நீ உன்னோட லைஃப்பை இது பண்ணிக்காத, குழந்தையே இது பண்ண பாரு அப்படின்னு எல்லாமே சொன்னாங்க. எனக்கு டிவோர்ஸ் பண்ணிட்டு இன்னொரு கல்யாணம் பண்ற எண்ணம் இல்ல. இப்ப நீங்க சொன்னீங்க அவங்க வீட்ல இருந்து போயிட்டு ஒரு 8 மாசத்துலயே கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஆனா அப்ப உங்களுக்கு விவாகரத்து எதுவுமே ஆகல. விவாகரத்துல எதுவுமே ஆகல. நீங்க லீகலா மூவ் பண்ணிருக்கலாம்ல, அப்போ கேஸ் கொடுத்துருக்கலாம். நீங்க சொல்றது ரைட். நான் எந்த மனநிலையில இருக்கேன், நான் ஓடி போய் சண்டை போடுற இடத்துலயோ இல்ல. ஏன்னா நான் ஓடினா கூட இவ்வளவு தூக்கிட்டு தான் ஓட முடியும். ரெண்டாவது சரி ஓகே, இவன் நார்மலா இருந்தா நம்ம வெளியே போனாலும் சாப்பாடு பார்த்தாகணும். 1 வயசு குழந்தை மேம், நான் இவளை வச்சு நீங்க அங்க போய் சண்டை போட முடியும்? ரெண்டாவது இவளுக்கு பசிக்குதா என்ன ஏதுன்னு எதுவுமே சொல்ல தெரியாது. ஏதாவது சொன்னாவது என்ன ஏதுன்னு பிரச்சனை தெரியும். அப்படின்னு இருக்கும்போது நான் என்ன இது பண்ண முடியும்? ஆனா மூவ் பண்ணேன், சட்ட ரீதியாக கேஸ்க்கு முதல் மூவ் பண்ணேன். ஏன்னா ஒருத்தவங்க இல்லைன்னாக்கா முழுசா அவங்கள இனிமேல் வந்த எந்த ஒரு இதுக்கும் அந்த ஒரு வெறுப்பை கோர்ட்டு மூலியமா போனேன். 4 வருஷம் ஆயிடுச்சு டிவோர்ஸ். எப்போ போனீங்க? அவங்க அந்த தெரிஞ்ச அந்த விஷயம் 1 வயசு 1.5 வயசு இருக்கும், அப்பவே நான் கோர்ட்டுக்கு போய் டிவோர்ஸ் கொடுக்கறதுக்கு இது பண்ணேன். இல்ல அதான் உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்ச உடனே போயிட்டு நீங்களே டிவோர்ஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டீங்களா? சரி டிவோர்ஸ் கொடுத்துட்டு, ஆனா நான் டிவோர்ஸ் கொடுத்துட்டு கல்யாணம் பண்ணணும்னு ஐடியா இல்லை. அவங்களுக்கு டிவோர்ஸ் கொடுத்ததுக்கு காரணம் அவங்க என்ன இதுக்கு போனாங்கன்னு தெரியாது. பட் இது முழுசா ஒரு முடிவு தெரியணும்ல. நானும் டிவோர்ஸ் கொடுக்கல, இன்னொரு கல்யாணமும் போயிட்டாங்க, முடிவு தெரியாம ஒண்ணு இருக்குல்ல. அதுக்காக தான் அந்த கோர்ட்டு மூலியமா போயிட்டு நான் முழுசா ஒரு ப்ராப்பரான ரீசன் தெரியணும். அந்த ரீசனுக்காக போய் கோர்ட்டுக்கு போனேன். ஆனா அங்க போயிட்டு அவங்க கல்யாணம் ஆகல அப்படின்னு சொல்லி நான் தான் இது பண்றேன் அப்படின்னாங்க. ஆனா நான் அதுக்கான ப்ரூஃப் எல்லாமே கொடுத்தேன். அங்க கோர்ட்டுக்கும் வந்து பொய் சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி கல்யாணம் அவங்க கல்யாணம் பண்ணிக்கல, உங்களாலதான் டிவோர்ஸ் கேக்குறேன்ட்டு. ஆனா என் மேல இது போட்டு அந்த ஜீவனாம்சம் அது வேணும்ட்டு கேட்டாங்க. உங்க மேல என்ன பழியெல்லாம் போட்டாங்க கோர்ட்ல? நான் இதை எப்படி சொல்லுன்னு தெரியல. ஏன்னா சொன்னா அவங்கள குறை சொல்ற மாதிரி. ஏன்னா நடந்த விஷயம் அவங்களா பண்ணல, அவங்க வீட்டில் அவங்க சும்மா தான் பண்ணாங்க. ஸோ அவங்க சொல்லி தான் இவங்க பண்றாங்க. ஏன்னா அவங்களோட ஏஜுமே பெரிய புரிஞ்சிக்கிற வயசோ இல்லை. ஏன்னா கல்யாணம் பண்ற வயசு 25 வயசுல நான் பண்ணும்போது எனக்கே வாழ்க்கை புரியல. ஒரு எக்ஸ்பெக்டேஷன் தான் தெரியும், வாழ்க்கையில என்னென்ன எனக்கும் புரியல, அவங்களுக்கும் புரியல. ஸோ அவங்க அம்மா சொல்லி தான் நான் பண்ணல, ஜீவனாம்சம் கொடு எல்லாமே கேட்டாங்க. நானும் எல்லா ப்ரூஃபும் கொடுத்து முழுமையான ஒரு அவங்க வேலைக்கு போறாங்க, அவங்க இன்னொரு கல்யாணம் பண்ணாங்க சொல்லி எந்த ஒரு இதுவும் இல்லாம ஜீவனாம்சம் கொஞ்ச நாள் கொடுத்தேன். அதுக்கப்புறம் எவ்வளவு கேட்டாங்க? ஒரு 40,000 மாசம் 3000 அந்த கோர்ட் முடிகிற வரைக்கும். ஆனா கோர்ட் அந்த முடியும் போது அந்த ஜட்ஜுக்கு எல்லா ப்ரூஃபும் கொடுக்கும்போது ஓகே இதுக்கு மேலே தர தேவையில்ல, நீங்க உங்க வேலையை பார்க்கலாம், இவங்க வேலையை பார்க்கலாம், கோர்ட் டிவோர்ஸ் கொடுத்துட்டாங்க. ஆனா அந்த 4 வருஷம் நீங்க மாசம் 3000 ரூபாய் கொடுத்தீங்களா? கொடுத்துட்டு முழுமையா வெளியே வந்துட்டேன். ஆனா கொடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் இவளை ஹாஸ்பிட்டல் என்ன பண்ணலாம்னு யோசிச்சு உட்காந்துட்டு என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் ஒன்னொன்னா பார்த்துருந்தேன். ஏன்னா எனக்கு டெய்லர் வேலை தான். அவங்க விட்டு போன நேரம் கொரோனா நேரம், வேலை கிடையாது, இவளுக்கு மருத்துவம் பார்த்தாகணும், வேலை இல்லைனாக்கா சாப்பிட்றது என்ன பண்ணுவோம்? ரேஷன் கடை இது, கவர்மெண்ட்ல அரிசி போடுவாங்க, ஓகே சரின்ட்டு இவளை கொஞ்சம்
டார்ச்சர் பண்ணேன்னு வச்சுங்களேன். என்னன்னாக்கா நைட்டு லேட்டாக ஒரு 2 மணிக்கு 3 மணிக்கு தூங்க வைப்பேன். அது வரைக்கும் அவள் கூட விளையாடின்னு இல்லைனா அவள் கூட விளையாட பொம்மையை கொடுத்துட்டு ஒரு 3 மணிக்கு அந்த மாதிரி தூங்க வைப்பேன். ஏன்னா அப்போ தூங்கினா தான் காலைல லேட்டாக எழுந்திரிப்பா. அவளுக்காக நானும் அந்த டைம் தூங்கி 4 மணிக்கெலாம் எழுந்துச்சி பால் கடைக்கு போவேன். அதுக்கப்புறம் ஏன்னா கொரோனா டைமுக்குன்னா அதுக்கப்புறம் வேலைன்னு கேட்டால் இல்லை, நான் போயிட்டு வந்து நம்ம இது பண்ணிக்கலாம். ஆனால் போயிட்டு வந்துமே நான் என்னால் தூங்குறதா இல்லை இவளுக்கு மருத்துவம் பார்க்குறதான்றது வேறு ரொம்ப சவாலாக இருந்தது. அதெல்லாம் காலைல போயிட்டு பால் கடைக்கு போயிட்டு பாலை போட்டு வந்துடுவேன். அதில் ஒரு 200 அந்த மாதிரி கிடைக்கும். ஆனால் அந்த 200 எடுத்துகிட்டு போய் இவளுக்கு மருத்துவம் ஏதாவது ஒன்று பார்க்கணுன்னு தான் கூப்பிட்டு போய் எல்லாமே இது பண்ணேன். ஆனால் இந்த இதுலேயே இந்த மாதிரி கவர்மெண்ட் சப்போர்ட் இருக்கும், போய் கேளு அப்படின்ட்டு போய் சரி ஓகே கவர்மெண்ட்டில் போய் சப்போர்ட் எல்லா நகராட்சியும் மாநகராட்சி எல்லாத்தையும் ஏறிட்டேன். ஆனால் கேட்குறது ஒரே வார்த்தை, இந்த சமுதாயம் தான் நான் இந்த குழந்தைய வச்சுருக்கேனாக்கா ஒரு பெண் வேலைக்கும் வர முடியாது, நான் போய் ஒரு பெண் யார் வீட்லேயும் போய் கொடுக்க முடியாது. சமுதாயம் தான் ஆணுன்ற ஒரு இதில் தள்ளி வச்சிட்டாங்க. சரி அரசாங்கத்திற்கு பண்ணிக்கிறேன்னா அரசாங்கமும் அதே ஆணுன்ற இதுலேயே ஆணுக்கு இங்கே இது கிடையாது, எந்த சலுகையும் கிடையாது. இப்போ நீங்கள் நார்மல் தானே மேம், உங்களுக்கு சலுகை இருக்குல்ல, நானும் நார்மல் தானே. ஆனால் நார்மல் இல்லையே, எங்களுக்கு சலுகை இல்லையே. உங்களுக்கு சலுகை வந்துச்சுன்னா ஒரு நாள் படத்தை பார்த்து ஹாப்பியாக இருப்பீங்களே. ஆனால் நாங்கள் சலுகை கிடைச்சாலுமே ஹாப்பியாக இருக்க முடியாது. ஆனால் அந்த சலுகையே கிடைக்கலன்றப்போ இல்லை கண்டிப்பாக கிடைக்கும். இந்த வீடியோ மூலயமா அது கண்டிப்பாக நிறைய இடங்களுக்கு ஷேர் ஆகும், கண்டிப்பாக கிடைக்கும். நம்மளாம் ஒரு வயசுலேருந்து கத்திட்டு இருக்கேன். ஆனால் இப்போ 9 வயசு கவர்மெண்ட் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணிருந்துச்சுன்னா கரெக்டாக இவ்வளோ நடக்க வச்சிருப்பேன். அது இப்போ என்ன மாதிரி உங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு என்ன லைக் காசு என்ன தேவைப்பட்டுச்சு, இது இருந்திருந்தா சரி பண்ணியிருக்கலான்றது சொல்லுங்க. அன்னைக்கு ஃபிசியோதெரப்பிலாம் 300 ரூபா 200 ரூபா ஒரு நாளைக்கு. இன்னைக்கு 1500 ஃபிசியோதெரப்பி ஸ்பீச் தெரப்பி மட்டுமே. மேபி ரெண்டுமே பண்ணிதான் பேசுறதுக்கான வாய்ப்பு இருந்திருக்குமா? 100%. அவளுக்கான இதுவை மெடிசனை கரெக்டாக கொடுத்துருந்தா ஒன்று, என்னால் பார்க்கவும் முடியல, மெடிசனும் கொடுக்க முடியாது. ஏன்னா நான் வேலையும் பார்க்கணும், இவளையும் முழு நேரம் பார்க்கணும். ஏன்னா இவளை விட்டுட்டு உட்காந்து நிற்க முடியாது. என்ன பண்ணுறா, கொசு கடிக்குதா ஈ கடிக்குதான்னு நான் எல்லாமே நான் பார்க்கணும். இப்போ நீங்கள் வேலைக்கு போகிறப்ப கூட கூப்பிட்டு போவீங்களா? டைலர் ஷாப் போகிறப்போ எல்லா நேரமும் கூட தான் வச்சுப்பேன். தனியாக எங்கேயும் விட முடியாது. ஏன்னா அவளா இது என்ன கடிக்குது என்ன பூச்சி இருக்குது, நான் இருக்கிறது பெரும்பாக்கம் ஸ்லம்பாடு, என்ன இருக்குன்னே தெரியாது. அதே மாதிரி யார் என்ன பண்ணுவாங்கன்ற ஒரு பயம், மிகப்பெரிய பயம் இருக்கு. கண்டிப்பா வந்து இந்த வீடியோ வந்து அரசாங்கத்துக்கு போய் சேரும். உங்களுக்கு தேவையான எல்லா சலுகையும் வந்து கண்டிப்பா கூடிய சீக்கிரம் கிடைக்கும், நீங்க ஃபீல் பண்ணாதீங்க. நான் அந்த நம்பிக்கையில் தான் மேம் கண்டிப்பா நடக்கும். ஆனா அந்த நம்பிக்கை கிடைக்குமான்றது ஒரு ரொம்ப இதாயிடுச்சு. இதுக்கப்புறம் கிடைச்சா ரொம்ப அது இதுக்கப்புறமும் தாமதிக்காம எனக்கு அது கிடைச்சா ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் இதை நம்புறேன். நான் பெரும்பாக்கத்தில் 108 பிளாக்ல இருக்கேன். இப்போ இருக்கிற கவர்மெண்ட்டு கண்டிப்பாக இந்த குரல் கேட்கும்னு நம்புகிறேன், நம்பிக்கையில் இருக்கேன். வந்தாங்கன்னா ரொம்ப எனக்கு இந்த உதவி பண்ணாங்கன்னா ரொம்ப உதவியாக இருக்கும். கேப் புக் பண்ணீங்கன்னா இனி அதை ரெட் டாக்ஸில புக் பண்ணுங்க. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. CSE with specialization in AI and ML, data science, cybersecurity and more. உதயம் பருப்பு வகைகள் சீக்கிரம் வைக்கிறதால கேஸ் செலவும் மிச்சம், நேரமும் மிச்சம்.